மாயாண்டியோட வீட்டுல வீடே விழாக்காலம் பூண்டு இருக்குது. எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாயாண்டி எல்லாருக்கும் வேலை சொல்லிட்டு இருக்காரு. முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவருக்கு. அந்த நேரத்துல அழகரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வர்றான். இந்த அலங்காரத்தை எல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்னம்மா நடக்குதுங்க, என்ன எல்லாரும் ஏதோ பெரிய விசேஷத்துக்கு ரெடி ஆகுற மாதிரி தடபடலா வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பண்டிகையா இல்ல வேற எதுவும் விசேஷமா? எனக்கே ஒண்ணுமே சொல்லல. மீனாட்சி, வாடா அழகரு, நல்ல காரியம் தாண்டா நடக்குது. ஜோசியர் சொன்னாருன்னு உங்க அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உனக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் முறைப்படி நடக்கல இல்லையா? ஏதோ அவசரத்துல ஊர்ஜனங்க முன்னாடி தாலி கட்ட வேண்டியதா போச்சு. அதான் வீட்டுல ஒரு 50 சுமங்கலி பெண்களை வச்சு விளக்கு பூஜையும் சுமங்கலி பூஜையும் பண்ணிட்டு அப்படியே உங்க 2 பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையும் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அழகர் இதை கேட்டதும் அதிர்ச்சியில உறைஞ்சே போறாரு. என்னது பூஜையா? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா? என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா எல்லாரும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அங்க நடந்தது என்ன கல்யாணமா? அது ஒரு கல்யாணமான்னு நான் கேக்குறேன். டென்ஷனா கத்துறாரு. மீனாட்சி அழகர்கிட்ட என்னடா பேசுற அழகரு, மெதுவா பேசு, அவ காதுல விலக போகுது. மீனாட்சி அழகரை ஆஸ்வாசப்படுத்துறாங்க. விழுந்தா விழட்டுமா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அந்த பொண்ணு என் கழுத்துல கத்திய வைக்காத குறையா மிரட்டி கட்டாயப்படுத்தி என தாலி கட்ட வச்சா அது உங்களுக்கு கல்யாணமா தெரியுதா? எந்த ஒரு ஆம்பளையாவது இஷ்டம் இல்லாம கட்டின தாலியை ஏத்துக்குவனா? தேவையில்லாம எதுக்குமா இந்த வீண் பூஜை எல்லாம் கொண்டாட்டங்களும்? ஏன்டி கோபத்தோட அழகரு, வாய மூடு, என்ன பேசிட்டு இருக்க நீங்க? எதுவா இருந்தாலும் ஒரு விவஸ்தை வேண்டாமா? வீட்டுல 4 பேர் இருக்காங்க. அப்பா நீங்களுமா இப்படி? எனக்கு இந்த பூஜையிலயும் இஷ்டம் இல்ல, அந்த தாலி பிரிச்சு கோக்குற கூத்துலயும் இஷ்டம் இல்ல. நான் அவளை என் பொண்டாட்டியாவே ஏத்துக்கலப்பா. எனக்கு அவளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. என் மனசு முழுக்க அவ மேல கோபமும் எரிச்சலும் மட்டும்தான் இருக்கு. அவ இந்த வீட்டை விட்டு எப்ப போவான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா அவளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வீடே கொண்டாடுற அளவுக்கு என்ன பெரிய காரியத்தை சாதிச்சுட்டான்னு இந்த பூஜையை நடத்துறீங்க. அழகர், அவ இந்த வீட்டு மருமகள், அவளை அப்படி பேசாதடா அப்படிங்கிறாங்க மீனாட்சி. மருமகளா? அவளே அவ வாயால சொன்னா, நான் இந்த வீட்டுக்கு வாழ வரல, என் அப்பாவோட கை போனதுக்கு இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கேன்னு. அப்படி பழிவாங்க வந்த ஒருத்திக்கு எதுக்குப்பா இவ்வளவு மரியாதை, எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? அவ இந்த வீட்டுல இருக்கிறதே நமக்கு ஆபத்துப்பா. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மாயாண்டி அழகர் முன்னால வந்து, அழகர் நீங்க பாருடா, நடந்தது நடந்து போச்சு, அதை மாத்த உன்னாலையும் முடியாது என்னாலையும் முடியாது. சூழ்நிலை எது வேணாவும் இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு அவ உன் பொண்டாட்டி. நீ கட்டின தாலிய வாங்கிக்கிட்டு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தவ. இந்த வீட்டு முறைப்படி ஊர் முறைப்படியும் அவதான் இந்த வீட்டோட மருமக. அந்த ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதை நீ கொடுத்தே ஆகணும். அவளை மதிக்க கத்துக்கோ. இந்த பூஜை கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாரு. அழகருக்கு கண்ணீரும் கோபமும் தான் வருது. அப்ப என் உணர்வுகளுக்கு இங்க மதிப்பில்லையாப்பா? நான் எப்படி செத்தா உங்களுக்கு என்ன? சரிப்பா, உங்க இஷ்டப்படியே எல்லாத்தையும் நடத்துங்க. ஆனா இந்த அழகர் எதுக்கும் சம்மதிக்க மாட்டான்னுட்டு விறுவிறுன்னு வேகமா பைக்கு தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. மீனாட்சி பின்னாடியே அழகருன்னு கத்துறாங்க. ஆனா எதையுமே காதுல வாங்காம அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அழகரு அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மச்சான் அழகர், விடுடா, ரொம்ப குடிக்காதடா, உடம்பு கெட்டு போகும். வீட்டுல ஏதோ விசேஷம்னு சொல்ற, நீ இங்க வந்து இப்படி குடிச்சிட்டு இருக்க. விசேஷமா? யாருக்குடா விசேஷம்? என் வாழ்க்கையே பாலா போச்சுடா. நான் மனசார காதலிச்சது யாரு? என் நந்தினியடா. அவளைத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன். என் நந்தினி எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காடா. ஆனா இன்னைக்கு இந்த பூங்குடி அவ வந்து என் வாழ்க்கையே நரகமாக்கிட்டாடா. அழகு, கோபத்துல எந்த முடிவும் எடுக்காதடா. பெரியவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்றாங்க. பெரியவங்களுக்கு என் மனசு வலிக்கிறது தெரியலையாடா? நந்தினியோட கண்ணீர் அவங்களுக்கு சாபமா வந்து சேரும்டா. பூங்குடிக்கு மேல பாசமா இருக்கு இல்லையே, அவன் என் குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா. ஆனா என் அப்பா அவளுக்கு தாலி பிரிச்சு போக்க ஏற்பாடு பண்றாரு. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாண்டா, எனக்கு நந்தினி மட்டும்தான் வேணும்னு சொல்றாரு. நைட்டு 11 மணிக்கு அழகர் வீட்டுக்கு வர்றாரு. பூங்குடி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்த அழகரு, ரூமுக்குள்ள வந்த அழகரு, ஏய் பூங்குடி, எந்திரி, நான் இங்க வந்து நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீ என்னடா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? எழுந்திரிடி பூங்குடி அப்படின்னு கத்துறாரு. அழகர் இப்படி கத்துறதுல பூங்குடி திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. அழகர் இப்படி போதையில வந்தது பார்த்து அவ முகசுலிக்கிறாங்க. பூங்குடி கோபமா, என்ன இது, என்ன இந்த நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ற? கைய விடு முதல்லன்னு கத்துறாங்க. கைய விடவா? என் வாழ்க்கையே பிடிச்சு உலுக்கிட்டு இப்ப கைய விட சொல்றியா? இங்க பாரு, உனக்கு நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்டுல நாளைக்கு நடக்க போற எந்த பூஜையும் எனக்கு பிடிக்கல. இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கு பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல பூங்குடி, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. பூங்குடி அதிர்ச்சியோட அழகரையே பாக்குறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பெரிய இவளா? நீ வந்து என் கையால உன் கழுத்துல தாலியை கட்ட வச்ச உடனே நான் உன்னை பொண்டாட்டியா ஏத்துப்பேன்னு நினைச்சியா? ஒரு நாளும் மாட்டேன். நான் மனசார என் உயிர் மாதிரி காதலிச்சது என் நந்தினிய மட்டும்தான். அவதான் என் உலகம், அவதான் என் உசுறு. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டோம் தெரியுமா? ஆனா
நீ நடுவுல வந்து இந்த வேண்டாத கல்யாணத்தை பண்ணி என் கழுத்துல இந்த தாலிங்கிற கயிற்றை மாத்தி என் நந்தினியோட வாழ்க்கையும் கெடுத்துட்ட, என் வாழ்க்கையும் பாழாக்கிட்ட. அவன் என் நிம்மதியை ஒட்டுமொத்தமா அழிச்சவனி. அழகர் இப்படி பேச பேச பூங்குடிக்கு அழுகியா வருது. நீ ஒரு ராட்சசிடி பூங்குடி, பழிவாங்க வந்தவளாம், போ, இந்த வீட்டை விட்டு போயிரு, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னுட்டு ஒளறிட்டு அழகர் பாஸ் அவுட் ஆயிடுறாரு. இப்படி மயங்கி விழுந்த அழகரை பூங்குடி பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அவங்க காதல அழகர் சொன்ன வார்த்தை மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல பூங்குடி, நான் காதலிச்சது நந்தினிய, என் வாழ்க்கைய பாழாக்கிட்ட. பூங்குடியோட உடல் எல்லாம் நடுங்குது, பூங்குடியோட கண்ணெல்லாம் கலங்குது. பூங்குடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல பூங்கொடியும் அழகரும் கிராமத்து தோப்புல ஓடி விளையாண்டு இருக்காங்க. அழகர் ஓடி வந்து பூங்கொடிய கைய புடிச்சுட்டு, பூங்கொடி, நீ எப்பவும் என் கூடத்தான் இருக்கணும், என் கூடத்தான் விளையாடணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூங்கொடியும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அழகர்ன்னு சொல்றாங்க. 2 பேரும் கைய கோர்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்த பூங்கொடிக்கு கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் தான் வருது. பூங்கொடி நினைச்சு பாக்குறாங்க, ஏன் இப்படி ஆயிடுச்சு? அந்த பழைய அழகர் எங்க போனா? என் கூட அன்பா விளையாடுனா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான் என் பழைய அழகர், இவன் இல்லையே, இவன் வேற யாரோ. இவன் கண்ணுல இப்ப என் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. திடீர்னு பூங்குடி அவங்க முகத்தை தொடச்சுக்கிறாங்க. அவங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை ரியலைஸ் பண்றாங்க. பூங்குடி, ஏன் நீ இப்படி அழுதுட்டு இருக்க? எதுக்காக உன் கண்ணுல இருந்து இப்படி கண்ணீர் வருது? உனக்குத்தான் அழகர் பிடிக்காதே, நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்த? காதலிச்சு வாழவா, இல்ல உன் அப்பாவோட வாழ்க்கையை சீரழிச்சு இந்த குடும்பத்தை பழிவாங்க தானே வந்த? அழகரோட நிம்மதியை கெடுக்கணுங்கிறது தானே உன் நோக்கம். அப்ப அவன் நந்தினிய காதலிச்சா என்ன, காதலிக்கலைன்னா என்ன? அவன் வேற யாரையும் காதலிச்சா கூட உனக்கு எதுவுமே இல்ல. அவனோட கடந்த காதல் கதையை கேட்டு நீ ஏன் இப்படி துடிச்சு போய் நிக்கிற? ஏன் உன் நெஞ்சு இவ்வளவு பலமா வலிக்குது? பூங்கொடி மயங்கி இருக்கிறவங்க அழகரோட முகத்தையே பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணீரை தொடச்சிட்டு, இல்ல நான் அழக்கூடாது, நான் இவனை காதலிக்கல, இவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, ஆனா அவன் நந்தினிய காதலிச்ச விஷயத்த கேட்கும் போது ஏன் என் மனசு இவ்வளவு பாரமா இருக்கு? ஏன் நான் ஏமாந்து போன மாதிரி உணர்றேன்? தப்பு, நான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ. என் அப்பாவோட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் இந்த ஊர் முன்னாடி இவங்களை நான் தலகுனிய வைக்கணும், அது மட்டும்தான் என் லட்சியம்னு நினைக்கிறாங்க. பூங்குடி நைட்டெல்லாம் தூங்காம யோசிச்சு கிளப்பிருந்தாலும் முகத்துல ஒரு புதிய தெம்போட எழுந்து தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. அழகர் மெதுவா கண்ணு விழிக்கிறாங்க. நைட்டு போதையில பூங்குடி கிட்ட நந்தினியை பத்தி பேசுனது எல்லாமே எதுவுமே அழகருக்கு நினைவே இல்ல. பூங்குடி நேரா நந்தினியோட ரூமுக்கு போறாங்க. நந்தினி பூங்குடியை பார்த்து எதுக்கு இங்க வந்தான்னு கேக்குறப்ப, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு நந்தினி, உனக்கும் என் புருஷன் அழகருக்கும் நடுவுல இருந்த அந்த பழைய காதல் கதை, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நேத்து ராத்திரி அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு. பூங்குடி இதை கேட்டு அதிர்ச்சியில உரையறாங்க. உடனே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, அப்பாடா மாமாவே எல்லாத்தையும் உளறிட்டாரா? அப்ப பூங்குடி கண்டிப்பா கோச்சுக்கிட்டு, எனக்கும் இந்த அழகரும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம், நான் பழி வாங்கிட்டு கிளம்புறேன்னு தான் சொல்ல போறான்னு தனக்குள்ள ஒரு நப்பாசையோட பூங்குடிய பாக்குறாங்க. ஆமா, தெரிஞ்சா இப்ப என்ன, நாங்க காதலிச்சது உண்மைதான், நீதான் நடுவுல வந்து எங்க வாழ்க்கையை கெடுத்த அப்படிங்கிறாங்க நந்தினி. பூங்குடி, அதுக்கு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது நந்தினி, இதை கேட்டு நான் அழுதுகிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறியா? அதுதான் உன் தப்பு கணக்கு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல வந்தேன், அழகரை மறந்துட்டு நந்தினி, உன் மனசுல இருக்கிற அவரோட நினைவுகளை அழிச்சிட்டு உனக்குன்னு வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகி போயிடு. நந்தினிக்கு கோபம்தான் வருது. என்னடி திமிரா பேசுற? திமிர் இல்ல நந்தினி, யதார்த்தம். சூழ்நிலை எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா இப்ப அழகர் என்னோட புருஷன், என் கழுத்துல தாலி கட்டினது அவர்தான். ஒரு பொம்பளையா என் புருஷனை இன்னொருத்திக்காக விட்டு கொடுக்கற அளவுக்கு நான் ஏமாளி இல்ல. ஆனா மாமா உன்னை வெறுக்கிறாரு பூங்குடி, அவர் என்னத்தான் காதலிக்கிறாருன்னு சொல்றாங்க நந்தினி. அவர் மனசு மாற எவ்வளவு நேரம் ஆகிவிட போகுது? ஆனா நீ இதே வீட்டுல எங்க கண்ணு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு முள்ளு மாதிரி எப்பவும் குத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. உன்னோட இந்த நடமாட்டம் எங்க 2 பேரோட எதிர்காலத்துக்கும் நல்லதில்ல. அதனால நீ இந்த வீட்டை விட்டு முதல்ல நீ வெளியேறு நந்தினி, கிளம்பி இங்கிருந்துங்கிறாங்க. பூங்குடி இப்படி அதிரடியா பேசினது நந்தினிக்கு கோபம் பயங்கரமா வருது. பூங்குடி நம்மள ஜெயிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு துரத்து பாக்குறது அவங்களால தாங்கிக்கவே முடியல. இந்த பூங்குடி எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு துரத்தணும்னு நந்தினி யோசிக்கிறாங்க.